கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 55:22 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி, அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாரங்களோடு பிரச்சனைகளோடு நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி. தேவன் மேல உங்களுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க. நம்மை ஆதரிக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்ம அந்த பாரங்களிலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் சொல்றாரு, என் மேல உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிரு, நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒருவேளை பாரத்தோடு கவலையோடு தூக்கத்தோடு கூட இந்த நாளை எப்படி கழிப்பேன், இந்த வாரத்தை எப்படி கழிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆதரித்து வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.